இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் அந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்ட கல்முனை தலைமையாக இந்த குறித்த வீடு வந்து ஏற்கனவே இந்த விஷயம் செயற்பட்டிருந்தாலும் கூட உணவகம் ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தார்கள். பிள்ளையான் ஆயுதக்குழு வந்து இலங்கையின் உள்நாட்டு போரின் போது சிக்கலான அரசியல் மற்றும் ஆயுத மோதல்கள் என்ற ஒரு பகுதியாக இருந்தது. இந்த மஹிந்த ராஜபக்ச மேல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா, ராஜபக்சக்கூடிய கைக்கூலியாகத்தான் பிள்ளையான் இருந்தார் என்கின்ற தகவலும் 9 எலும்புக்கூட்டு தொகுதியில் மீட்கப்பட்டன. குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த 3 பேருடையது ஒரு ஆளுக்கு மட்டும். Against the Tamil population in the country, grave history that must be எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளக விசாரணை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா? இன்டர்னல் இன்குவாரி இன்வெஸ்டிகேஷன் வேறு, அதை மாறிட்டு இதுக்கு முரண்பாடு என்று சொல்லிக்கொண்டு இப்போ இந்த வாண்ட என்னட்டு போகிறோம் நாங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினான்னு சொல்லி அப்போ எங்களுக்குள்ளே ஒரு முடிஞ்சு விடுற வேலையில் இது அதனுடைய போகலை. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பிள்ளையான் சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பிள்ளையான் சம்பந்தமான பல வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் சம்பந்தமான சோதனைகள், பிள்ளையானோட தொடர்பட்ட நெருங்கிய சகாக்களுடைய கைதுகள் என்பன தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் அம்பாறை மாவட்ட அலுவலகமாக செயற்பட்ட பாரிய வீட்டில் வந்து சோதனை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யுத்த நிலவிய காலத்தில் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து 2004ஆம் ஆண்டு பிரிந்து சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணாம்மா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியஸ்தராக செயற்பட்ட பிள்ளையான் எனப்படும் சுயநோசித்துறை சந்திரகாந்தன் தலைமையில் பலர் செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் வந்து அம்பாறை மாவட்டத்தில் வந்து அக்காலகட்டத்தில் பொறுப்பாக செயற்பட்ட இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் இன்று பயங்கரவாத புலனாய்வு பிரிவினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 2 ஜீப் வந்து அவர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏலவே சம்பந்தமான விஷயம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் குற்றப்புலனாய்வு பிரிவினால் ஏலவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் வெள்ளை நிற ஆடை அணிந்து அவ்விடத்துக்கு அழைக்கப்படப்பட்டிருந்தனர். அதுபோல் அந்த நபர்கள் இனங்காட்டியதுக்கு அமைய கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்ட கல்முனை தலைமையாக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவெட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீடு சோதனையிடப்பட்டிருக்கின்றது. கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் வந்து அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களோட நீண்ட நேரமாக குறித்த வீட்டில் தரித்தின்ற புலனாய்வு பிரிவினர் வந்து சோதனை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியேறி சென்றனார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றுக்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த குறித்த வீடு வந்து ஏற்கனவே இந்த விஷயம் செயற்பட்டிருந்தாலும் கூட உணவகம் ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தார்கள் என்கின்ற விடயமும் தெரிய வந்திருக்கின்றது. இப்படியாக தொடர்ந்துமே பிள்ளையான் சம்பந்தமான விடயங்கள் வெளித்தெரிய வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இதில் ஏற்கனவே பிள்ளையாண்ட அலுவலகம் வந்து சோதனையிடப்பட்டிருந்தது, கட்சி அலுவலகம். இப்போ வந்து அம்பாறையில் இருக்கிற இந்த அலுவலகம் சோதனையிடப்பட்டிருக்கிறது. அப்படி தொடர்ந்துமே இந்த பிள்ளையான் சம்பந்தமான விடயங்கள் தெரிய வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து அண்மையில் ஆனந்த விஜயபால கூட பிள்ளையான் உயிர்த்த நேர தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஆவணங்களை வெகு விரைவில் சமர்ப்பிப்போம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட இன்னும் இது சம்பந்தமான முக்கியமான சில விஷயங்கள் வெளிவரையில் என்ற விமர்சனங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிள்ளையான் தொடர்பாக பார்க்கணும். இந்த பிள்ளையான் தொடர்பாக ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுள்ள ஒரு ஆய்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அதில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, கிழக்கில் இங்கின பிள்ளையான் குழு மீது படுகொலைகள், ஆள்கடத்தல் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய சதி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றன. 2025 மட்டக்களப்பில் பிள்ளையான் அலுவலகத்தில் இருந்து 2 நவீன துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இது வந்து யாரால் வழங்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கேள்விகளும் எழுந்திருந்தது. குறிப்பாக இது வந்து முன்னைய அரசாங்கத்தால் தான் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று பலரும் தங்களுடைய சந்தேகங்களை வெளியிட்டிருந்தனர். குறிப்பாக இந்த பிள்ளையான் ஆயுதக்குழு வந்து இலங்கையின் உள்நாட்டு போரின் போது சிக்கலான அரசியல் மற்றும் ஆயுத மோதல்கள் என்ற ஒரு பகுதியாக இருந்தது. சில காட்டி கொடுப்புகள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்களுடைய ஆயுத செயற்பாடுகள் இருந்ததையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த ஆயுத குழுக்களுக்கு முன்னே நாட்களில் உதவினது யார் என்ற கேள்வி இப்போ வரைக்குமே இருக்கின்றது. குறிப்பாக இது தொடர்பான விஷயங்களில் வந்து பல நகர்வுகள் வந்து இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தால் முன்னே நாட்களில் இதில் வந்து மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் சம்பந்தப்பட்டிருப்பார் என்ற கேள்வி வந்து தொடர்ந்துமே எழுந்திருக்கின்றது. ஆக இந்த மஹிந்த ராஜபக்ச மேலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை தான் அந்த ஊடக கலந்துரையாடலில் ஆய்வு செஞ்சிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து பலருக்கும் இருந்த வண்ணமே இருக்கின்றது. அது அடுத்த கட்டமாக
மஹிந்த ராஜபக்ச மேலேயோ அல்லது கோட்டபாய ராஜபக்ச மேலேயோ விசாரணைகள் இடம்பெறுமாண்டு. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் கூட பிமல் ரத்நாயக்க சொல்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்றா, இந்த ஆட்சி ஒன்றை பிடிப்பதற்காகத்தான் உயிர்த்த நேர தாக்குதலை நடைபெற்று என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த விஷயத்தை அவர் சொல்வதன் மூலமாக என்ன விடயம் தெரிய வருது என்று பார்த்தீங்கன்னா, தொடர்ந்துமே இந்த ஆட்சி மாற்றங்களுக்காக இவர்கள் இந்த விஷயத்தை செய்கின்ற பொழுது ராஜபக்ச சார்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே முன்னே காலங்கள் ராஜபக்சர்களுடைய கைக்கூலியாகத்தான் பிள்ளையான் இருந்தார் என்கின்ற தகவலும் வெளியில் அண்மை காலமாகவே பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருந்தது. ஆகவே இதில் பிள்ளையான் அடுத்த கட்டமாக ராஜபக்சக்கள் தொடர்பாக வாய் திறப்பாரா என்கின்ற கேள்விதான் அனைவர் மத்தியிலேயும் இருக்கிற ஒரு முக்கிய விஷயமாக மாறியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்துமே இந்த செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அகழ்வு பணியில் சில முக்கியமான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது இன்றைய காணொலிக்குள்ளே நாங்கள் சொல்லியிருப்போம் 90 அதிகரித்து இருக்கின்றது நேற்றைய தினத்தோடு இருந்து. ஆகவே இன்றைய தினம் இது தொடர்பாக என்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைக்குழியில் இன்றைய தினம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தடயவுகள் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவுகள் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வர இந்த கட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் என்ற இன்றைய தினம் 21வது நாளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது 2 மனித புதைக்குழியிலிருந்தும் இன்றைய தினம் 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதேபோல செம்மணி மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகளில் இதுவரையில் கட்டமாக 30 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது இன்றைய தினத்துடன் 90 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அழிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுவரையில் 101 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதில் 90 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்துமே இந்த மனித புதைக்குழிகளுக்கான நீதியை கேட்டு பலரும் தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். அந்த வகையில் தொடர்ந்துமே இந்த எலும்பு சிதிலங்கள் சம்பந்தமான ஒரு பரந்துபட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் செம்மணியில் ஆய்வு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பரந்துபட்ட அளவில் ஆய்வினை மேற்கொள்ளணும் என்று பலரும் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள். அதற்கு ஸ்கேன் இயந்திரங்கள் போன்ற இறக்குமதி செய்யப்படுகின்றன என்கிற விடயமும் பேசப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த செம்மணி முழுவதுமே ஆய்வு செய்யப்படுகின்றதா என்பதை. இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 21ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக 9 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக 90 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டது. அத்தோடு 11 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 101 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த 2 புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமை தான் அந்த ஸ்கேன் பரிசோதனை எப்போது செய்யப்படும் என்பது பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாளை 2ஆம் கட்டத்தின் 22ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கிறது. இதுவரை மொத்தமாக இந்த அகழ்வு பணியில் 46 சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இல்லை, விசேஷமாக இல்லை, இரும்பு துண்டுகள், கற்கள் போன்ற சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டதில் வெற்றியால் சிறுவர்கள் சந்தேகப்படக்கூடிய சில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன. இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக இனிவரும் காலங்களில் அறியக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு விசாரணையை பாரப்படுத்தினாலும் ஏதாச்சும் முன்னேற்றங்கள் இருக்கா? அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சிந்துபாத்தி இந்துமயான அங்கத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அது சம்பந்தமாக சில கட்டளைகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திலும் நகர்த்தல் பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதுதான் அவர்களுடைய புலன் விசாரணை எவ்வாறு செல்கின்றது என்று சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி. செக்யூரிட்டி கேமராஸ் இந்த
அணுகலாற்ற இருக்குது யார் அதை நம்ம அது சம்மந்தமாக கீழே பார்க்க முடியக்கூடிய ஆரம்பத்தில் சிந்துபாத்தி இந்துமயான பொறுப்பாக இருக்கின்ற அங்கத்தவர்களிடம் ஏற்கனவே இங்கு சிசிடிவி கேமராக்கள் 2 அது சம்பந்தமாக பொருத்தப்பட்டிருந்தன. அந்த அங்கத்தவர்கள் 3 அந்த சிசிடிவி கேமராவின் அதன் வரும் விடயங்களை அதன் ஒளிப்பட இது பொருட்களை பார்ப்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது. அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது 3 பேரிடம். ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த 3 பேருடையது ஒரு ஆளுக்கு மட்டும் அதனை பார்ப்பதற்கான அனுமதி வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று புதிதாக 2 சிசிடிவி கேமராக்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 சிசிடிவி கேமராக்கள் இப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக CVK சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக ஒரு கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார். ஆகவே அந்த கடிதம் தொடர்பாக பார்க்கும்போது அந்த கடிதத்தில் சில விஷயங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கின்றன. இவர்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பின்னைய காலகட்டத்தில் விமர்சனம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த விமர்சனத்துக்கு பிறகு CVK சிவஞானம் அவர்கள் பல பதில்களை அது தொடர்பாக சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக எங்களுக்கு எல்லா விடையும் தெரியும். குறிப்பாக அதில் நாங்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றோ அல்லது சர்வதேச விசாரணையை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்றோ குறிப்பிடவில்லை. நாங்கள் மாறாக என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம் என்றால், செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக நாங்கள் விசாரணை செய்கின்ற பொழுது அதில் சர்வதேச நிபுணர்களோட உதவி தேவை. சர்வதேச நிபுணர்களோட உதவியோட சர்வதேச கண்காணிப்பில் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான ஆய்வு அகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிற விடயத்தில் தான் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் இணைச்சிருந்தோம் என்ற விடயப்பொருள் CVK சிவஞானம் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்திருந்தார். அது சம்பந்தமான ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கடிதம் இதுதான். இந்த கடிதம் 3 பக்கத்தில் இருக்குது. குறிப்பாக நாங்கள் சொன்னது இந்த அகழ்வுகள் பற்றி தான். அந்த அகழ்வுகள் சம்பந்தமாக ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிபுணர்கள் அவர்களுடைய அகழ்வு ஆராய்வு சம்பந்தமாக அதற்கான ஆதரவுகள் அனுசரணைகள் அரசாங்கம் வழங்க, அது அரசாங்கத்தில் கடமை. அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அதில் மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கிற சட்ட அதுகளை இணைத்து ஒன்று சேர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் இது 2வது ஜனாதிபதி கிடைக்கிறது. என்கேஜ் இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் ரெஸ்பெக்டட் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிபுணர்களை சேர்க்க வேண்டுமென்று அவர்கள், அது இங்கே தான் நடக்குது. அகழ்வு இங்கே தான் நடக்குது. அது செய்ய வேண்டிய கடமையாக இருந்த நீதித்துறை இந்த நாட்டில் தான் இருக்குது. அது சொன்னதே தவிர ஏதாவது ஒரு இடத்துலையும் நாங்கள் உள்ளக விசாரணை கேட்கவில்லை. அது மட்டுமில்லை, தெளிவாக நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த முறை முக்கியமாக ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிற ஒரு பந்தி இருக்குது. தீஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் along with several mass graves in the Tamil areas of the northeast constitute clear evidence of war crimes and genocidal campaign against the Tamil population in the country, grave history that must be acknowledged in full. இதை விட என்ன சொல்ல வேணும் ஜனாதிபதிக்கு? வார் கிரைம்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வடகிழக்கில் இப்படியான பல இடங்களில் அகழ்வு பற்றி பேசியிருக்கிறோம். அதில் உள்ள விசாரணை வைக்க சொல்லிது. விசாரணையை பற்றி நாங்கள் சொல்லலையே. இன்னொன்று எனக்கு ஒன்று கஜேந்திரகுமார் சொன்னது எனக்கு தெரியுது. நான் முதல் ஒரு கடிதத்தில் அதாவது 15/1/2021 ஒரு கடிதம் சம்பந்தரியா தலைமையில் எல்லோரும் கையெழுத்து வச்சவேன். அந்த கடிதத்தை ஏற்கனவே ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஓல்டர் டாக்கு கொடுத்துட்டார். இருந்தாலும் கஜேந்திரகுமார் நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஆஸ்திரேலியா இருந்தவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் இதை சைன் பண்ணேன். நான் எந்த கேள்வியும் கேட்கல. சரி, அதுக்கு என்ன நல்ல விஷயம். அப்போ நான் சொன்னேன், நான் இல்லை நீங்கள் கட்சின்றதை சைன் பண்ண, நான் சைன் பண்ணிட்டேன். ஆனால் அதை கூட
எனக்கு சரியாக தெரியல, அது அப்படி சொல்லியிருந்தா தவறு. நான் சுதந்திரன் வெளியில் இருக்கிறதான், அப்போ அதால் தான் நான் அவசரப்பட்டு தலைவர்கிட்ட கையில் வாங்கினேன். அது தவறான கருத்து தானே, அது பிள்ளை. அதனால் நான் வச்சேன். இப்போ அடுத்த கடிதம் நான் தான் வச்சேன். இந்த கரெக்ஷன் இது நான் சொல்ல பந்தி நான் தான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அங்கே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உண்டோ, உள்ளக விசாரணை அங்கே திருப்தி பண்ணுற உண்டோ ஒரு சொல்லவே இல்லை. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், சுதந்திரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்போ என்னடா அப்படி அது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கஜேந்திரகுமார் அல்லது வேறு ஆக்கள் சொல்கிறத தான் நாங்கள் செய்யணும்டாரு எதிர்பார்த்தா அது தப்பு. நாங்கள் சுயாதீனமாக, எங்களோட கட்சி சுயாதீனமாக இயங்கும். இப்போ எல்லோரும் சுற்றி வரண்டு அடித்து பார்த்தா நீங்கள் தானே, பார்த்தவ தானே. மக்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் எங்களை வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படுவோம். ஆனால் தமிழ் தேசியம் அதெல்லாம் சர்வதேச இதில் என்ன கேட்டு கிடக்கு? ஜெனோசைட் பற்றி பேசியிருக்கிறோம், வார் கிரைம்ஸை பற்றி பேசியிருக்கோம் தானே. அப்போ என்னத்தை பேசியிருக்கிறாங்க? அதை பேசினால் எப்படி வார் கிரைம்ஸு ஜெனோசைடும் இந்தியா விசாரிக்கிறது? நான் கேட்குறேன், இந்தியா விசாரிக்கிறது உள்ளக விசாரணை தொடர்பானது. அது சர்வதேச விசாரணை சம்மந்தப்பட்டது தானே. ஆகவே ஒன்று சில வழி கஜேந்திரகுமார் எதிர்பார்க்குறது தான் சொல்கிறதே நாங்கள் செய்யணும் இல்லை, அப்படி இல்லை. ஆனால் கஜேந்திரகுமாரோட ஒத்து போகிறவர்களே நான் ஏற்கனவே பல இடங்களில் செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் இப்படி அதை ஒரு விதண்டாவாதமாக அது அணுகுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்களும் எழுதுகிறோம் ஒரே விடயம் தானே. செம்மணி விடயம் பேச வேண்டிய நேரம். அந்த கடிதத்தில் செம்மணியை பற்றி நாங்கள் பேசலை, 21 அது இல்லை. இப்போ வந்த விடயத்துக்கு புதுசாக எழுத வேணுமா இல்லையோ? ஜனாதிபதிக்கு உங்களுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கிட்ட முடியாதுறேன். அது இன்றைக்கி நாளைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுவேன் நினைக்கிறேன். அதனோட அதுக்கு நான் அங்கே சொல்லுவேன், நாங்கள் என்ன செய்ய வேணுமன்றதை அரசாங்கத்துக்கு சொல்லுவோம். அரசாங்கம் வேறு, ஜேவிபி வேறு, என்பிபி வேறு. அது கட்சி, இது அரசு. இந்த வேறுபாடுகள் சில பேருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், சமுந்திரனுக்கு தெரியும், எங்களோட கட்சிக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். நிச்சயமாக உள்ளக பொறிமுறையான எங்களுக்கு தேவை, அதுதான் உங்களுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த கடிதம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது, உங்களோட ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்தது. அவன் நீங்கள்லாம் பார்த்து தீர்மானிக்கலாம், மக்கள் பார்த்து தீர்மானிக்கட்டும். உள்ளக விசாரணை கேட்டிருக்கிறோமா? அப்போ எங்கே கேட்டிருக்கிறோம், எந்த பந்தியில் கேட்டிருக்கிறோம் சொன்னால் அதுக்கு நான் மறுபடி சொல்லுவேன். ஏன்னா நானும் கையெழுத்து வச்சேன், சுதந்திரன் கையெழுத்து வச்சேன். இது என்னை பொறுத்தவரையில் மக்கள் எங்களுக்கு இது எப்பொழுதுமே அந்த 8 எம்பிஸ் வந்திருக்கிறார்கள், 377 உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், 34 உள்ளூராட்சி மன்ற நிர்வாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பலர் கவனத்துக்கு எடுத்துட்டினா அதுக்காக விமர்சிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஒருபோதும் உள்ளக விசாரணை உள்ள இந்த நாட்டுக்குள்ளே ஜனாதிபதி செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்டை சம்பந்தப்படுத்துங்கள். சட்ட வடிகளை அந்த 1999 என்று சொல்லக்கூடிய 1999 ஆண்டு அந்த வழக்குகளை இந்த வழக்கோடு இணைத்து அந்த நடவடிக்கை எடுக்க விசாரணை இல்லை, நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க கேட்டால். ஆகவே இது இது தெளிவுபடுத்த நினைக்கிறேன். நான் இப்போ சொல்வது யாரையும் கண்டிக்கிறதில்ல, இது தெளிவாக இருக்கும். அந்த கடிதத்தை எல்லோரும் பாதிக்கலாம். அந்த தமிழாக்கம் வந்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ளக விசாரணை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா? இன்டர்னல் இன்குவாரி, இன்வெஸ்டிகேஷன் வேறு, இன்குவாரி வேறு, சட்ட நடவடிக்கை வேறு. நான் கேட்கலையே. இது ஆய்வு தானே, ஆய்வு சம்பந்தமாக தானே. எக்ஸ்கவேஷன்ன்றது அகழ்வு சம்பந்தமான விடயம். அதுக்கான ஆதரவை ஜனாதிபதி வழங்கொண்டு கேட்குறது என்ன தப்பு இருக்குது? அதுக்காக கேட்க வேணும், நம்மகிட்ட கடமை இது. ஃபொரன்சிக் அதில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், வெளிநாட்டு நிபுணர்களுடைய சேவைகளை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அப்போ என்னண்டு உள்ள விசாரணை வரும். அதுபடியால் இது அப்படி சொல்லட்டும், இன்னும் கொண்டு வந்தால் அதுக்கும் மறுபடியும் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. ஜெனீவாவுக்கு ஒரு புதிய கடிதம் எழுதுவதற்கான முயற்சி கஜேந்திரகுமார் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுக்கான ஒரு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்கிறது. இதுக்கான காரணம் இப்போ நான் சொன்ன காரணம் தான்.
நான் சொன்ன காரணம் தான். தமிழரசு கட்சி ஒட்டுமொத்தமாக பங்களிக்கிறது உண்மை. நாங்கள் எந்த நேரமே எங்களை விமர்சித்து கொண்டு கண்டித்து கொண்டு பேருந்து அந்த கூட்டத்துக்கு வேண்டாம்னு நாங்கள் போகிறதுக்கு அந்த அளவுக்கு தயாரில்லை. வெளிப்படையாக சொல்கிறேன். அதால் நாங்கள் போகலை. இப்போ நான் சொன்ன காரணங்களை எங்களை கண்டித்து போட்டு அதை மாறிட்டு இதுக்கு முரண்பாடு வென்று சொல்லிக்கொண்டு இப்போ இந்த வேண்டாம் என்னட்டு போகிறோம் நாங்கள் வெளியே. இது நான் பேசாமல் இருந்தாலும் கேட்டபடியாக சொல்கிறேன். அதனுடைய ஒரு புரிந்துணர்வு என்பது இந்த விடயங்களில் தேவை. எங்களையே திட்டிக் கொண்டு கண்டித்து கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு பல கீழ்நிலை ஏளனம் செய்து கொண்டு வாண்டா போகிறதுக்கு தமிழரசு கட்சி அந்த அளவுக்கு சில்லறை இல்லை. நான் நேற்று ஒரு கூட்டத்தில் ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னான்னு சொல்கிறேன். தமிழரசு கட்சி will never be a subordinate, will never be a subjugated party, will never be a subsidiary. யாருக்கும் பிடல் வாசிக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் தைரியமாக நிற்போம். கட்சி நிற்கும். நானில்லை, நாங்கள் நாளைக்கு நாளிலா போகலாம் மாறிவிடா கட்சி. ஏன் எங்களை அந்த தீர்மானத்தில் ஒட்டுமொத்த தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கும் போகிறது. எம்பிக்களும் போயில, எனக்கும் வந்தது, நானும் போயில. சுதந்திரனுக்கும் வந்த சுதந்திரம் இந்த நாட்டில் இல்லை. ஏன் போயிலன்னா நீங்களே அடித்து கொண்டு திட்டிக் கொண்டு கண்டித்து கொண்டு போய் வாழ்ந்து கேட்குறது எப்படி? அப்போ எப்படி புரந்தரன் வரும்? இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இல்லை இல்லையா? நான் கையெழுத்து வச்சேன், பஞ்சாபில் கையெழுத்து வச்சேன், சுதந்திரம் பெற வேணும் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினான்னு சொல்லி. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு முடிஞ்சு விடுற வேலை இல்லை. இது அதனுடைய போகல. நாங்கள் கடிதம் தேவையான நாங்கள் எழுதுவோம். நீங்கள் போனாக்கள் கூப்பிட்டு இல்லை கூப்பிட்டு வச்சுக்கிறோம் அப்படி இப்படியே எழுதுங்க. அது பிரச்சனை இல்லை. நான் மறுப்பும் இல்லை. நீங்கள் உங்களோட கடமையை செய்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை.